ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செப்டம்பர் 15, 2020 இம்பார்ட்டன்ட் நியூஸ் அனாலிசிஸ் என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஈஸஸ் டு 6.69% இன் ஆகஸ்ட். ஸோ இந்த நியூஸ் வந்து ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமியில் வரும். ஸோ இது நீங்கள் வந்து எக்கனாமியில் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, இது யார் வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த நியூஸில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் ஃபஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலில் போய் இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஒரு பேட்ச் ஆஃப் பேக்கெட்ஸில் வந்து நிறைய பிஸ்கட்ஸ்லாம் இருக்குது. ஹோல்சேலாக வந்து ஃபுல்லாக தான் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிஸ்கட் பேக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 ஃபுல்லாக தான் வந்து நீங்கள் போனீங்கன்னா தருவாங்க. ஸோ அது வந்து ஹோல்சேல் கடை. நீங்கள் அதில் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அவ்வளோவையும் வந்து நீங்கள் வாங்கணும், அது ஹோல்சேல். இதே ரீட்டைல் அப்படின்னா அதே பிஸ்கட் ஒரு பேக்கெட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு எவ்வளோ பேக்கெட்ஸ் தேவையோ அந்த பேக்கெட்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ரீட்டைல். ஸோ இதுதான் வந்து ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ என்ன அப்படின்னா, ரீட்டைலில் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு. அப்படின்னா என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிஸ்கட் நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா, இப்போ அந்த பிஸ்கட்டோட விலை எவ்வளோ இருக்கும், அதிகமாக வந்து விற்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 15 ரூபாய் இருக்கலாம், 20 ரூபாய்க்கு போயிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விட இப்போ பரவாயில்ல, ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க 6.69% அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஃபுட்டோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதிகமாக தான் இருக்கா. ஃபுட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொருள் வந்து நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 20 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா இப்போ என்ன இருக்கும், அதை விட அதிகமாக லெவலுக்கு வந்து போயிடுச்சு. 30 ரூபா 40 ரூபா அப்படி விற்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ ஆகஸ்ட் மந்த் வந்து 6.69%ன்னு சொல்லியிருக்காங்களா. இதே வந்து ஜூலையில் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 6.73. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஓகே, அப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாயிருக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபுட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டுருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜூனில் வந்து 6.93 இருந்துச்சு, ஜூலையில் 6.73 இருந்துச்சு, ஆகஸ்ட்டில் இப்போ 6.69 வந்திருக்கு. ஸோ ஆனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமத்தில் பார்த்திங்கன்னா ஜூனில் வந்து 9.62 இருந்துச்சு ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஸோ அதான் இப்போ ஆகஸ்ட்டில் வந்து 9.05. அது கொஞ்சம் குறையுது, பட் கிராஜுவலாக தான் குறையுது, சடனாக வந்து குறைய மாட்டேது. ஸோ அதுதான். ஸோ இதை வந்து யார் இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஏன்னா வந்து இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையுமே வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையை வந்து யார் சரி செய்வாங்க, இன்ஃப்ளேஷனை குறைக்கிறது கூட்டுறதெல்லாம் யார் அப்படின்னா ஆர்பிஐ. இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா ஆர்பிஐ என்ன பண்ணிடுவாங்க, ரிப்போ ரேட்டு வந்து அதிகப்படுத்திடுவாங்க. மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகமாகிடுச்சு, நம்ம கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னா பேங்க் கிட்ட காசு இருக்காது, கம்மியாக இருக்கும். அப்போ பேங்க் வந்து நமக்கு வந்து காசு தரமாட்டாங்க. அப்போ பேங்க் நமக்கு காசு இல்லைன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்காது. அப்போ இன்ஃப்ளேஷன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த சமயத்தில் வந்து என்ட்ரு ஆவாங்க இன்ஃப்ளேஷன் வரும்போது. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆர்பிஐ தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த. அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் நமக்கு எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% அப்படிங்கிறது நார்மல். ஓகே, அப்படியே 4% உங்களால் வந்து வைக்க முடியல அப்படின்னா -2 அல்லது வந்து +2 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 2 to 6 தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 to 6க்கு மேலே இன்ஃப்ளேஷன் போகக்கூடாது. அப்படி போனால் ஆர்பிஐ வந்து தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து யார் மெஷர் பண்ணுவா அப்படின்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அவங்க தான் வந்து இதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து எவ்வளோ மார்ஜின், இப்போ தானே நான் சொன்னேன் 2 to 6 அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ 6 வரைக்கும் தான். 6க்கு மேலே போனாங்கன்னா ஆர்பிஐ வந்துடுவாங்க. வந்து இது எப்படி குறைக்கணுமோ அதே மாதிரி பண்ண சொன்ன மாதிரி ரிப்போ ரேட் கொடுத்து குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து வாங்குறதுக்காக வந்து நிறைய ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்லாம் பண்ணி நிறைய பேர்த்துக்கிட்ட பாண்டு கொடுத்து, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நமக்கு நிறைய கோல்டு கொடுத்து, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பணத்தை எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். நம்மக்கிட்ட பணமே இருக்காது, நம்மக்கிட்ட வெறும் பாண்டு தான் வச்சுருப்போம். நம்ம பாண்டு வைக்கிறனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்காது, நம்ம சும்மா வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணி
என்னென்னலாம் செய்ய முடியுமோ மோஸ்ட்லி வந்து நம்மக்கிட்ட இருக்க பணத்தோட சர்க்குலேஷன் வந்து கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க. நமக்கு பேங்க்கு கிட்ட இருந்தானே பணம் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க்கு தான் வந்து செக் வைப்பாங்க. அவங்களுக்கு கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் செய்வா? ஆர்பிஐ. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, 6க்கு மேலே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஆர்பிஐ வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 4 கீழே 2 அல்லது வந்து அதுக்கு மேலே 6, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. +or-2 அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த மாதிரி வந்து உருவாகியிருக்கு 2014. ஸோ இதை வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னா நேஷ்னல் சர்வே ஆஃபீஸ் இவங்க தான் பார்ப்பாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வந்து கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத. ஸோ அப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணுமா? ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குது பார்த்திங்களா, கிளாத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டைரியாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற எல்லாமே, நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே அதோட ப்ரைஸ் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தேவை அப்படின்னா அதில் தேவையில்லாத எல்லா ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே நம்ம இன்றைக்கி முடிச்சிருவோம், இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சிருவோம், இதிலே வந்து நமக்கு இன்றைக்கி தேவையானதெல்லாம் முடியும் அப்படின்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்போ எவ்வளோ இருக்குன்னா அதை விட டபுள் மடங்கு போயிருக்கும். நம்மளால் வந்து அந்த 200ல் டெய்லி வாங்கிட்டு இருந்த பொருளோட விலைவாசி எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்ன ஆகிரும், நம்மளோட கரன்சியோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ வந்து நம்ம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரி வந்து ஏ, இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ன்னு சொல்கிறேன், அங்கே வந்து பி. இங்கே வந்து நமக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தாவே அன்றைக்கான தேவையான பொருள் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே ஒரு அளவுக்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். அப்படி தானே? 1 கிலோ அரிசியிலேருந்து ஒரு 52 ரூபாய்க்கு அரிசி வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. இது காய்கறி அப்படி போய் சொல்லிட்டு எப்படியோ ஒரு 100 ரூபாய் ஒரு 150 ரூபாய்க்குள்ளே நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம். பட் இந்த 100 ரூபாயும் 150 ரூபாயும் கொண்டு போய் நம்மளால் யூஎஸில் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? இந்த கண்ட்ரி பியில் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மாறி இருக்கும். அங்களோட கரன்சி விலை வந்து அதிகம், அங்கே டாலர். ஸோ டாலரோடது வந்து வேறு. அப்போ அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் அன்றைக்கி ஒரு நாளே வந்து சரி பண்ண முடியும். பட் இங்கே வந்து நம்மளோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எப்படி இருக்குது, 100 ரூபாய் 150 ரூபா இருந்தாவே நம்மளால் வந்து அன்றைக்கி தேவையான பொருள் வாங்க முடியும். ஸோ அதுதான் வந்து அப்போ என்ன ஆகும், இப்படி நம்ம டெய்லி 150 ரூபா 100 ரூபாயில் இருந்து நம்ம வாழ்ன நமக்கு திடீர்னு இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அதை சரி பண்ண முடியும். நமக்கு என்ன ஆயிரும், நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நம்ம வந்து டெய்லி வந்து அரிசி, காய்கறி, பருப்புலாம் வாங்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிடுவோம், காய்கறியை குறைக்க ஆரம்பிச்சிருவோம். கடைசியில் வெறும் பருப்பும் அரிசியும் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பொருட்களை வந்து வாங்குறத வந்து நம்ம கம்மி பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஓகேவா? இப்போ இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா என்ன யோசிக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேசிங் பவர் வந்து நமக்கு கம்மியாயிரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது யார் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் சர்வே ஆஃபீஸ்ன்னு சொன்னேன்னா இவங்க யார் கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்களுக்கு கீழே தான் வராங்க. ஸோ மொத்தத்தில் நம்மளோட இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் 2 மெயின் இதில் பார்ப்போம். ஒன்று ஹோல்சேல் ப்ரைஸு, இன்னொன்று வந்து கன்சியூமர் ப்ரைஸ். இப்போ வந்து இது கன்சியூமர் ப்ரைஸில் தான் இப்போ ரீட்டெயிலில் வர்றதுனால தான் இப்போ கன்சியூமர் ப்ரைஸ் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்கனாமியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஆன் day 1 ஆஃப் மான்சூன் செஷன் 25 MPs டெஸ்டட் COVID-19 பாசிட்டிவ்ஸ். ஸோ இவங்களுக்கு COVID-19 வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நியூஸ் வந்து நமக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மான்சூன் செஷன். இது வந்து பாலிட்டியில் வந்து பேப்பர் 2ல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகேவா? மான்சூன் செஷனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் ஆக்சுவலாக நேற்றே வந்து இதை பற்றி நான் சொன்னேன். ஏன்னா நேற்று தான் இந்த மான்சூன் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் மான்சூன் செஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னேன். பட் நான் திரும்பியும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து 3 செஷன் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு செஷன் வந்து பட்ஜெட் செஷன், செகண்ட் செஷன் வந்து மான்சூன் செஷன், தேர்டு வந்து வின்டர் செஷன். பட்ஜெட் செஷன் அப்படிங்கிறது வந்து ஜன் அல்லது வந்து பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகி மேலே முடிஞ்சிடும். இதே வந்து மான்சூன் செஷன் அப்படிங்கிறது ஜூலையில் ஸ்டார்ட் ஆகி இல்லை ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பரில் முடிஞ்சிடும். இதே வின்டர் செஷன் அப்படிங்கிறது வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மான்சூன் செஷன் வந்து இப்போ வந்து செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த COVID-19னால அவங்களால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் டிலே ஆகிருக்கு. ஆக்சுவலாக செப்டம்பரில் முடிக்கணும், பட் இப்போ தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டிலே ஆகிருக்கு. ஸோ இந்த மான்சூன் செஷனில் வந்து ஆக்சுவலாக வந்து கொஷின்-ஆர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கொஷின்-ஆர் அப்படிங்கிறதுல வந்து 3 இருக்கும். ஸ்டார்டு கொஷின், அதுக்கப்புறம் அன்ஸ்டார்டு கொஷின், அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்டீஸ் கொஷின் அப்படின்னு 3 இருக்குது.
இதில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்ட் கொஷின் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்ட் கொஷின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எம்பிஸ் இருக்காங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்கன்னா அவங்க மினிஸ்டர்ஸ் கிட்ட வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணலாம். ஏன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸ் பற்றினா ரைஸ் பண்ணுவாங்க கொஷினை. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்பிஸ் வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட வந்து கொஷின் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபர்தராக வந்து அவங்க கொஷின் பதில் சொல்லிட்டாங்கன்னா ஃபர்தராக திரும்பி சப்ளிமெண்ட்ரி கொஷின் அவங்க ரைஸ் பண்ணலாம். இதுதான் ஸ்டார்ட் கொஷின். இந்த கொஷினை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. கொஷின் ஆரே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்ஸ்டார்ட் கொஷின் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது கொஷின் கேட்க போகிறீங்கன்னா முன்னாடியே சொல்லிடணும். சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டனில் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் அந்த ஆன்சர் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த கொஷினும் கேட்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அன்ஸ்டார்ட் கொஷின். இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது நீங்கள் என்ன பண்ணணும், பாலிட்டி புக்கில் வந்து லக்ஷ்மிகாந்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஷின் ஆரில் என்னென்ன இருக்குது, மான்சூன் செஷன், இதை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக அதில் போய் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு படிச்சிடாமல் இருந்துடாதீங்க, படிங்க. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டியூஸ் டு ஸ்டேட்ஸ் இஸ் 1.51 lakh crores. இது வந்து எக்கனாமி ஜிஎஸ் பேப்பர் 3 அதில் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா 1 வீக் ஐ திங்க் 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டி வந்து நமக்கு 2017 ஐ திங்க் அப்போ கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் தான் வந்து டேக்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டேட்ஸ்னால் வந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ண முடியல, அப்படி தானே. அப்போ கலெக்ட் பண்ண முடியாதனால சென்டர் என்ன சொன்னாங்கன்னு, இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்படுற அந்த நஷ்டத்தை வந்து நாங்கள் வந்து காம்பன்சேஷன் செஸ் போட்டு அந்த செஸ் மூலிமா கலெக்ட் பண்ணி உங்களோட காம்பன்சேஷன் வந்து உங்கள் நஷ்டத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ க்ரோத் ஐ திங்க் 14% ஐ திங்க். ஸோ அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அந்த காம்பன்சேஷன் செஸ்லேருந்து வரக்கூடிய அந்த காசு எடுத்து நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, COVID-19 வந்தனால யாருனாலையுமே சென்ட்ரல்னாலையுமே வந்து என்ன பண்ண முடியல, எந்த விதமான டேக்ஸ் கலெக்ஷனுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 ஆஃபர் கொடுத்தாங்க. பேலன்ஸ் வந்து அதில் வந்து கலெக்ட் ஆன அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள காசு என்ன அப்படின்னா 97,000 crores இருக்குது. ஸோ அந்த க்ரோஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர்பிஐ கிட்ட வந்து கடன் வாங்கிக்கோங்க, கம்மியாக வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கிக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சாய்ஸ் கொடுக்குறேன், 2.35 lakhs crores மொத்தமாகவே வேணால் ஆர்பிஐ கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி 2 ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ அந்த 2 ஆஃபருமே வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப எதிர்த்தாங்க. இது வந்து ஓகே, இது வந்து சரியில்லை. கேரளாலேருந்து, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடுலேருந்து எல்லாருமே வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்படி சொல்லலாமா, நாங்கள் உங்களை நம்பி தானே வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லி இந்த டேக்ஸுக்கு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஜிஎஸ்டி. இப்போ எங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் இருக்குது, நாங்களும் COVID-19 தானே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த காம்பன்சேஷனில் வந்து யார் அதிகமாக வந்து இருக்காங்க, யாருக்கு அதிகமாக டியூஸ் கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னா மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிராவில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அவங்களுக்கு இருக்குது 22 ஏன்னா அவங்க அதிகமாக லாஸ் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ செஸ் அவங்களுக்கு தானே அதிகமாக போகும், ஐ மீன் அந்த காம்பன்சேஷன் அவங்களுக்கு தான் அதிகமாக போகும். ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா, அப்புறம் கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், குஜராத், அதுக்கப்புறம் தமிழ்நாடு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க கொடுத்த அந்த 2 ஆஃபர் என்ன, இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வந்து எப்படி, அதுக்கு முன்னாடி அது என்ன வந்துச்சு, இப்போ இதனால் வந்து ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்து என்ன கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்டும் சென்ட்ரும் சேர்ந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி நம்ம. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஃபெடரல் வந்து பாதிக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி நோட்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கர்நாடகா டு சீக் நாட் ஃபார் மேகதாது ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னா ஜியாகிரஃபியில் வரும், ஜிஎஸ் பேப்பர் 1. ஸோ அதில் வந்து இந்த மேப் ரிலேட்டடான ப்ராஜெக்டை, இந்த ரிவர், ஆக்சுவலாக இந்த ரிவர் வந்து காவேரி ரிவர். ஸோ காவேரி ரிவரை பற்றி நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். காவேரி ரிவர் எங்கே இருக்குது, எங்கே ட்ரைன் ஆகும், பே ஆஃப் பெங்காலில் ட்ரைன் ஆகுமா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன டேம்ஸ் இருக்குது, காவேரி ரிவரில் என்னென்ன டேம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னா, இப்போ கர்நாடகா வந்து இந்த மேகதாது இந்த டேம் அப்படிங்கிறத வந்து கட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து இந்தியா மேப் அப்படின்னா
இங்கே தான் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே தான் வந்து மேகதாது அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு, இது வந்து கர்நாடகா. ஸோ இந்த ரீஜனில் தான் வந்து மேகதாது அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த ரீஜனில் கட்டும் போது இப்போ இந்த ரீஜனில் வந்து கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் அந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரிவர் வாட்டர். இப்போ வந்து இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கர்நாடகா. இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மேகதாது அந்த டேம் வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த டேம் வந்து இங்கே கட்டும் போது இங்கே தான் வந்து தமிழ்நாடு இருக்குது. ஸோ இங்கே தமிழ்நாடு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டேம்லேருந்து காவேரி வந்து தண்ணி வருது. ஸோ தண்ணி வந்து இங்கே வரும்போது இங்கே டேம் இந்த இடத்துல இப்படி கட்டினா என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து அந்த டேம்லேயே வந்து அந்த தண்ணியெலாம் வந்து ஸ்டோர் ஆயிரும். அப்படி ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளோட இந்தியாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேல் போர்ஷன் வந்து கொஞ்சம் டாப்லேயும் வந்து பாட்டம் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஃப்ளோ இதாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் லைட்டாக. அப்படி இருக்கும்போது தண்ணியோட ஃப்ளோ கீழே வந்து என்ன ஆகும், இங்கேயே வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ இதோட ஃப்ளோ என்ன ஆகும், கம்மியாகும். அப்போ ட்ரைன் ஆகும்போது அது பே ஆஃப் பெங்காலில் கறக்கிறவங்க இங்கே வந்து ட்ரைன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து டெல்டா ரீஜன்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ட்ரைன் ஆகாமல் இந்த மாதிரி கம்மியாக ஃப்ளோ வரும்போது இங்கே அக்ரிகல்ச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படி தானே? ஸோ நிறைய நடக்கும். அப்போ நாங்கள் வந்து ரிவர் காவேரி நம்பி இருந்தால் அப்போ அவங்க என்ன பெரிய லெவலில் வந்து தமிழ்நாடு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மேகதாது டேமுக்கு வந்து ரொம்ப வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த காவேரி ரிவர் வந்து இங்கேயே வந்து டேம் கட்டுறது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து 9,000 crores வந்து இந்த ப்ராஜெக்ட்டு இதுக்கு வந்து 2017 வந்து அந்த கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஓகே பண்ணி அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து யூனியன் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ஓகே பண்ணிட்டாங்க அந்த மினிஸ்ட்ரியும். ஆனால் இப்போ யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு தான் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ருக்கிட்ட வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து அங்கே டேம் கட்டணும், நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேமை பற்றி நான் சொன்ன மாதிரி காவேரி ரிவர் பற்றி தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சென்டர் அப்போசஸ் மூவ் டு த ரெகனைஸ் சேம் செக்ஸ் யூனியன்ஸ். இது வந்து சொசைட்டி ஜிஎஸ் பேப்பர் 1 அதில் வரும். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் சோஷியல் எம்பவர்மெண்ட்டு அதை பற்றி பேசலாம். சோஷியல் எம்பவர்மெண்ட்டு சொசைட்டியில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும், ஆங்கிள்ஸில் வந்து ஜிஎஸ் பேப்பர் 2லேயும் வரும். ஸோ நீங்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்லேயும் வரும். ஸோ நிறைய ஆங்கிளில் வந்து நீங்கள் இதை யோசிக்கலாம். ஸோ இதில் அவங்க மெயினாக சொல்ல வேண்டிய அந்த செக்ஷன் பேர் என்ன அப்படின்னா 377 ஐபிசி செக்ஷன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சேம் செக்ஸில் இருக்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த எதிர்ப்பு வந்து ரொம்ப நாளாக வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி தானே? ஸோ இதுக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து அப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 2018 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து யாராவது வந்து சேம் செக்ஸில் வந்து மேரேஜ் பண்ணாவோ அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி செக்ஷன் 377 ஐபிசி படி 10 வருஷம் ஜெயிலு அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. பட் அது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், இனிமேல் அப்படி வேண்டாம், இவங்களும் வந்து நம்மளோட நாட்டுக்காரவங்க தான், ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி இது ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஸோ அந்தமாரி அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 377 ஐபிசி வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்காக இப்போ சென்ட்ரல் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட செக்ஷன் 5 அப்படிங்கிற அந்த ஆக்ட் படி மேரேஜில் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே கொடுக்கல. இப்போ வந்து ஒரே இதில் இருக்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது, இல்லை வேறு எதுனா மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே சொல்லலை. பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜ் ஆக்ட் வந்து 1955 படியும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1956 படியும் இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கண்ட்ரீஸில் யாருமே அப்படி இல்லை. ஈவன் பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் கேபிட்டலாக இருக்கக்கூடிய அந்த டெல்லியிலையுமே வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளோட கோர்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு ரொம்ப இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப அகென்ஸ்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து இவங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா 27 கண்ட்ரீஸ்லேயுமே வந்து இந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் யூஎஸ்லேயே கூட வந்து இது லீகல் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது வருது எக்ஸ்ட்ரா நம்மளோட வந்து சொசைட்டி ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இதில் நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் 377 ஐபிசினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நியூஸ்.
அடுத்தது வந்து சயின்டிஸ்ட் ஃபைண்ட் லைக் பவரிங் கேஸ் ஆன் வீனஸ். இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேப்பர் 3ல் வரும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீனஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் வந்து செகண்ட் பிளானட். வீனஸ்க்கு அடுத்ததாக வந்து எர்த் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம், வீனஸ் பார்த்திங்கனாவே எர்த்து மாதிரி தான், ஒரு ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லலாம் வீனஸை. இப்போ என்ன அப்படின்னா, பாஸ்பைன் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து ஒரு லைஃப் கிவிங் கேஸ் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வீனஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டவே வந்து வச்சோம் அப்படின்னா மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட்டாக இருக்கும். 800 டிகிரி செல்சியஸ் பக்கம் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஹவாயிலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி, அட்டகாமா டெசர்ட், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த க்ளவுட்ஸில் வந்து இங்கேருந்து வந்து அரௌண்ட் 660 கிலோமீட்டர் இங்கே சர்ஃபேஸ்லேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வந்து இந்த மாதிரி பாஸ்பைன் அப்படிங்கிற கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த க்ளவுட்லேயே மோஸ்ட்லி வந்து அங்கே வீனஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே ஃபுல்லாகவே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இருக்குது. அந்த ரெயின் தான் வரும், ஏன்னா ஃபுல்லாகவே வந்து சல்ஃபர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃப்ளேமபிள் கேஸோட அந்த ஆர்கானிக் பிரேக் டவுன் மூலிமா தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீனஸ் அப்படிங்கிறது எர்த்து மாதிரி தான், அது செகண்ட் பிளானட்டு. அதுக்கப்புறம் அவங்க எந்த மூன் கிடையாது. வீனஸ் பற்றின சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜியாகிரஃபியில் NCERT வந்து கிளாஸ் 6 பாருங்கள், அது ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன எதில் மூணு இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அ ஃபோக்கல் பாயிண்ட். இது வந்து எக்கனாமியில் பேப்பர் 3 அதில் வரும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தடவை வந்து COVID-19 எல்லாமே ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆகிடுச்சு. எல்லாருமே வேலைக்கு அப்படின்னா எல்லோரும் ரூரல்லேருந்து அர்பனுக்கு போவாங்க. பட் இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லோரும் அர்பன்லேருந்து ரூரலுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எக்கனாமி வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, கேரிஃப் கல்யாண் ராஸ்கர் அபியான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜூனில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, இதை லான்ச் பண்ணுறதுனால யாருக்கு இதுக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, ரூரல் தான். ஏன்னா இது ரூரல் சிட்டிசனுக்கு தான் பெனிஃபிட், அர்பனுக்கு கிடையாது. அப்போ அர்பனில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருப்பாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து கிட்டக்கிட்ட வந்து இந்த யோஜனாவில் வந்து இந்த அபியான் கொண்டு வந்தாங்க, இல்லை கேரிஃப் கல்யாண் ரோஸ்கர் அபியான். இதில் என்னென்னா கிட்டக்கிட்ட வந்து 50,000 crores வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இது யாருக்குமே பார்த்திங்கன்னா அர்பனுக்கு ஜாப்க்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். எக்கனாமியும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் வச்சு சொல்கிறார். இந்த மாதிரி நடந்தனால, இந்த ஸ்ட்ரிங்கேஜ்னால நிறையா இது வந்து ரொம்ப வந்து டிராஸ்டிக்காக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா -50% இருக்குது. ட்ரேடு அண்டு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் செக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குது, 47% மைனஸில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. மேனுஃபேக்சரிங் வந்து 39% தான் இருக்குது. மைனிங் வந்து 23. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வேலை இல்லாமல், இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது நிறைய வேலை இல்லாமல் போகுது. நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக வந்து வேலைவாய்ப்பை வந்து நம்மளோட எக்கனாமியில் வந்து க்ரியேட் பண்ணணும், அப்படி தானே. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அப்படி தானே, டிக்ளைன் ஆகிருக்கு. அப்படி பாசிபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிக்ரீஸ் ஆக என்னாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னாகும், அதிகமாகிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே. எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்க என்னாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் தானே அதிகமாகும். நம்ம இந்தியாவில் வேறு இப்போ அதிகமாக மேசிவாக வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே வந்து ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆகிட்டாங்க. எல்லாருமே அர்பன்லேருந்து ரூரலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. எதனால், நம்மளோட லாக்டவுன் வந்து ஸ்டார்டிங் போட ஆரம்பித்தாங்கல்ல, March 21 ஐ திங்க். ஸோ அப்போ போட ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பேர் வந்து அவங்க ஊர்களுக்கெலாம் வந்து சொந்த ஊர்களுக்கு வந்து போகிறதுக்காக நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, தன்னோட வாழ்வாதாரம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, தன்னோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரம் எல்லாமே ஷடவுனும் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இதனால் பெரிய லெவலில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிவியராக வந்து வல்னரபிலிட்டியாக இருக்கிறது அர்பனில் இருக்கிறவங்க, அந்த இன்ஃபார்மல் ஜாபு. ஏன்னா ஃபார்மலில் இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபார்மல் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டேரெக்டாக வந்து சேலரிஸ் வந்துடும், PF எல்லாமே கிடைக்கும். பட் இன்ஃபார்மல் அப்படிங்கிறவங்க அவங்க டெய்லி கூலிகளில் இருக்கிறவங்க, டெய்லி கூலி தான், அவங்களுக்கு சம்பளம் தான் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த விதமான PF கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க தான் வந்து இன்ஃபார்மலில் இருக்கிறவங்க. இவங்க தான் வந்து ரொம்ப வந்து நம்ம சவுத் ஏஷியாலேயே வந்து ரொம்ப வந்து அஃபெக்டாக இருக்காங்க இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இந்த வல்னரபிளாக இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான இன்அடிக்குவேட்டான ஏர்னிங்கும் கிடையாது. அவங்களுக்கு புவராக வந்து ரொம்ப வந்து லோ ப்ரொடக்டிவிட்டி தான் இருக்குது. அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷனும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 535 மில்லியன் லேபர் ஃபோர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து 2019 இருக்காங்க.
அதில் 398.6 மில்லியன் பார்த்திங்கன்னா புவராக இருக்காங்க, புவர் குவாலிட்டி ஜாப், அவங்களோட ஜாப் வந்து ரொம்ப புவராக இருக்காமா. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து புவராக ஒர்க் பண்ண என்ன இருக்குது, இவங்க ஒர்க்கிங் எப்படி இருக்காங்க, புவராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 198 ருபீஸ் தானாமா, அதை விட கம்மியாகவே வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா 2 சேலஞ்சஸ் வந்து இதில் அவர் சொல்கிறார். நம்மளோட லைவ்லிஹுட் ஆஃப் உமனை வந்து ஒர்க்கர்ஸை வந்து செக்யூர் பண்ணணும் அர்பன் ஏரியாவில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபஸ்ட் அவர் சொல்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா ஜாபை வந்து அதிகமாக கொடுங்க, ஜென்ரேட் பண்ணுங்கிறாரு. செகண்ட் விஷயம் என்னென்னா நிறைய வல்னரபிலிட்டியாக இருக்காங்க, அவங்கள ரெடியூஸ் பண்ணணும். அப்படி ரெடியூஸ் பண்ணணுன்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு டீசெண்டான வந்து வேஜஸ் அப்படின்னா என்ன, ஒரு டீசெண்டான ஒரு சம்பளம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சம்பளத்தோட அந்த ஜாப் வந்து செக்யூரிட்டியாக இருக்கணும், நினச்ச நேரம் போக சொல்லாமல் ஜாப் செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூ, இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளோட இந்தியாவில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது. கேபிட்டலும் சரி, லேபர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு லோ லெவலில் இருந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த லோ லெவலுக்கு தான் போகிறாங்க. யாருமே வந்து ஹை லெவல் போகிறதில்ல, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட ஜாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து புவர் குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாரு. இதுக்காக வந்து அவர் நிறைய ஸ்டெப்ஸு சொல்கிறாரு. அது என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப்பு சொல்கிறாரு. இந்த 4 ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணலான்னா மெயின்ஸில் வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து என்னென்ன டெவலப் பண்ணுறதுக்கு, எப்படி வந்து நம்மளோட அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணலான்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த 4 ஸ்டெப் வந்து நீங்கள் மெஷர்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது கூட வந்து லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட்டில் என்ன, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ். ஸோ அவங்க 2 பேர்த்து கூடயே சேர்ந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுக்காக வந்து நிறைய லோக்கல் அலையன்சஸ்லாம் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். நம்ம எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த ட்ரேட் யூனியன்ஸ், என்டர்ப்ரனர்ஸ், கம்யூனிட்டி குரூப்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணுங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்காக வந்து நிறையா எம்ப்ளாய்மெண்ட் இனிஷியேட்டிவ், இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா வந்து கெயின் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி எல்லோரும் ப்ரைவேட் இருக்காங்கன்னா ப்ரைவேட்ஸ் இன்னும் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போ நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி 2வதாக சொல்கிறாங்க. 3வது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரியாரிட்டி வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுங்க அப்படின்னு 3வதாக சொல்கிறாரு. 4வதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இமீடியட்டாக வந்து இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுங்கள், இந்த அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமை. நிறைய வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து மெடிக்கல் பில்டிங்ஸ் கட்டுங்க. ஏன்னா கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங் கட்டமாக நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அப்படி தானே நிறையா ஹெல்த்து, சானிடரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சிட்டிஸில் எல்லா பக்கமும் கட்டினோம்னா ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ண என்ன ஆகும், நிறைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எம்ஜி நரேகா மட்டும் பத்தாது, இன்னும் அதிகமாக வந்து வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஃபார் அ டிஃப்ரெண்ட் யாஸ்டிக். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து நம்ம வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இந்தியா, சைனா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வருஷம் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பிஸ்னஸ், நம்ம நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமாக அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து 10 பேராமீட்டர்ஸ் பார்த்து தான் வந்து நமக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. இதில் வந்து ஹெல்த்தையும் என்விரான்மெண்ட்டையும் வந்து அவங்க விட்டுட்டாங்க, பேலன்ஸ் உள்ளதை வச்சு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஹெல்த்தும் என்விரான்மெண்ட்டையும் வச்சு சொன்னோம் அப்படின்னா நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். உண்மை தானே? ஏன்னா இந்தியாவில் இப்போ COVID-19 ரொம்ப ஓவராக நம்ம இருக்கோம், நம்ம டாப்பில் போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் EIA வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அதில் ஹெல்த்தில் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கூட நம்ம கண்டுக்கவே இல்லாத மாதிரி நிலைமையில் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இவர் சொல்கிறாரு, யாருமே வந்து கரெக்டாக வந்து இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரன்சி, அப்ஜெக்டிவிட்டி வந்து அந்த ஸ்கோர்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து லோ ஸ்கோராக வாங்கணும் தான் நம்ம இந்தியாவும் சைனாவும். நம்ம ஏன் இப்படி ஹை ஸ்கோராக வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கான். ஸோ அதனால தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியாவும் சைனாவும் பார்த்திங்கன்னா 2019-20 வந்து ஷார்ப்பாக வந்து என்ன இருக்காங்க, இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணவும் இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட்டாகவும் தேர்டாகவும் ரொம்ப அதிகமாக கார்பனை வந்து எமிட் பண்ணுறவங்க தான் இவங்க தான். அப்போ என்விரான்மெண்டல் லெவலில் வந்து இவங்க ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை பற்றி ஆல்ரெடி வந்து 2020 என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து இந்தியாவும் சைனாவும் எவ்வளோ வந்து இருக்குது என்விரான்மெண்டலில் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதில் வந்து சைனா வந்து 180 வந்து 120, இந்தியா வந்து 168 இருக்குது. அப்படி வந்து நம்ம ரொம்ப மோசமாக வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கோம். அப்படி மோசமாக என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் மட்டும் எப்படி நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டேட்டாஸ்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரேசிலும் இந்தியாவும் யூஎஸும் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கூட நம்ம பார்த்திங்கன்னா நம்மள என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து நம்ம என்விரான்மெண்டல் லாவே வந்து நம்ம டைலூட் பண்ணியிருக்கோம் அப்படி தானே. ஸோ வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் டேரெக்டாக வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்ரூவல்லாம் கொடுத்தோம்ல. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் எல்லோரும் சேர்ந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய லேபர்ஸோட இதெல்லாம் வந்து இந்த தடவை COVID-19 என்ன ஆயிடுச்சு, லேபர்ஸோட இது வந்து அவங்களோட ஒர்க் அந்த லாஸையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதையும் வந்து இதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கரெக்டாக வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஃபார்மல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபார்மலுக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க. இவர் முழுக்க இதில் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 பேராமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. இந்த டேட்டாஸ் வந்து கரெக்டாக வந்து வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து சரியில்லை. அந்த 2 டேட்டாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஹெல்த்தும் என்விரான்மெண்ட்டும் நாம் வச்சுக்கோங்க. 10 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 10 பேராமீட்டர்ஸ் என்ன, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா, இப்போ இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே லிங்க் இருக்குது, டெலகிராம் குரூப்பு. யூபிஎஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வேறு ஏதாவது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். என்விரான்மெண்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமாகவே வந்து நான் என்விரான்மெண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.